துறைக்கு தான் 46,000 கோடி ஒதுக்குறாங்க. வேளாண்மை துறை கூட கிடையாது, பிடபிள்யூடி கிடையாது, உயர்கல்விக்கு கிடையாது, எந்த துறைக்குமே கிடையாது. சமூக நலத்துறை கிடையாது, சமூக நலத்துறை, சமூக நீதித்துறை கிடையாது. கல்வித்துறைக்கு தான் அதிகமான நிதியை வாரி வழங்குகிறார்கள். அது நமக்கு பெருமைதான். அந்த வாரி வழங்கக்கூடிய அந்த நிதியில் 20% எதற்கு போகிறது? குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு 4,400 கோடி புதிய ஆசிரியர் நியமனத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய ஷேர், மாநில அரசுடைய ஷேர், இந்த இரண்டு பங்களிப்பும் சேர்த்து 65-45 அந்த விகிதத்தில் மாநில அரசும் மத்திய அரசும் பங்களிப்பு செய்து ஒரு ஆசிரியரை நியமிக்கும். ஒரு வருடத்திற்கு, ஒரு வருடம் என்று சொன்னால் ஒரு நிதியாண்டு, ஒரு நிதியாண்டிற்கு 4,400 கோடி ஒதுக்கி ஒரு விஷயம் சொன்னா என்ன கோவப்படுவீங்க, அது நீராடான்னு சொல்றீங்க. பிஆர்டி வேக்கன்ட் இருக்கு, வேக்கன்ட் ஃபில் பண்ணுங்க சொன்னது நான் தான், இந்த கையில தான் எடுக்கிறேன். எழுதிய எழுத்து பிரின்சிபல் செக்ரட்டரி சார் உட்கார்ந்து 3 முறை நோட்டீஸ் கொடுத்தோம். 3 முறை எங்களுடைய லெட்டர் பேர்ல 3 முறை நானே தான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 773 வேக்கன்ட் சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்ட் அரைவ் பண்ணி, அதன் பிறகு இறப்பு ஓய்வு எல்லாம் சேர்த்து இன்னைக்கு 1,500 காலி பணியிடங்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு 1,500 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல பிஆர்டிசி எத்தனை பேர் வேணும்? 100 பேர் வேணும். 100 பேர் வேணும்ன்ற இடத்துல 40 பேர் தான் இருக்கான். ஆனா 100 பேருடைய வேலை பண்ணிட்டு இருக்கான். நீங்க அங்க வந்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். வேக்கன்ட் 50% வேக்கன்ட் சில மாவட்டங்களில். ராணிப்பேட்டையில ஒரு பிளாக்குக்கு 6 பேர் வேணும். ஒரு பிளாக்குக்கு ஒருத்தர் தான் இருக்கார். அவரே தான் சூப்பர்வைசர், அவரே தான் பிஆர்டி, அவரே தான் டைபிஸ்ட், அவரே தான் ஸ்கேவெஞ்சர், அவரே தான் டைபிஸ்ட், எல்லாமே அவர் தான். அவர் தான் பெருக்குவார், அவரே தான் சூப்பர்வைசர். 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எல்லா வேலையும் அவரே தான் பார்ப்பார். திடீர்னு கலெக்டர் மீட்டிங் கூப்பிடுவாங்க, திடீர்னு வண்டி எடுத்து ஓடுவாரு. தாசில்தார் ஓஎஸ்சி மீட்டிங், டிராப் அவுட் மீட்டிங் கூப்பிடுவாங்க, திடீர்னு அவர் அங்க ஓடுவாரு. ஒரே ஒரு நபர் இத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். 2021 முதல் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் துறை, அதாவது வருங்காலத்தில் உங்கள் துறை. நீங்கள் பணியேற்ற வரக்கூடிய துறை இப்படிதான் இருக்கு. ராணிப்பேட்டை எடுத்துக்காட்டு, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், 6-7 மாவட்டங்கள்ல, மதுரை, நாகப்பட்டினம், ஒரு பிளாக்குக்கு ஒருத்தர் தான். ஆனால் அவர் சுமக்கக்கூடிய பணிகள் என்ன? ஒரு நிதியாண்டிற்கு சர்வ சிக்ஷா அபியான், இப்ப புது பேரு சமக்ர சிக்ஷா, 2017 பேர் மாத்துறாங்க. அந்த 2017 பேர் மாத்திர பிறகு அதனுடைய பணிகள் முதல்ல தொடங்கும் போது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும் சொன்னாங்க. அதன் பிறகு 1 முதல் 10ஆம் வகுப்பு. இன்னைக்கு சமக்ர சிக்ஷா வந்த பிறகு 2017 பிறகு பெயர் மாற்றிய பிறகு 1ஆம் வகுப்பு முதல், 1ஆம் வகுப்பு கிடையாது, பிரிகேஜி முதல், பிரிகேஜி, அங்கன்வாடி, அது முதல் 12ஆம் வகுப்பு வரை இன்ஸ்பெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு சுமையை பிஆர்டிகள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல 1 முதல் 8 வரைக்கும் இருக்கும் போது எத்தனை பேர் வேலை செய்ய தெரியுமா? 6,000 பேர் வேலை செய்யும். 6,000 பேர் வேலை செய்தோம். இதனுடைய நம்ம அரசுல என்ன சொல்றோம்னா சாங்ஷன் அண்ட் இம்போசிஷன் சொல்றோம். எத்தனை சாங்ஷன், எத்தனை இம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1 முதல் 8 வரைக்கும் சாங்ஷன் பண்ணது எவ்வளவு தெரியுமா? 6,000 பேர். அன்னைக்கு இம்போசிஷன் 6,000 பேர். இன்னைக்கு 6,000 பேர் ஒதுக்க வேண்டிய இடத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடியது வெறும் 3,000 பேர் தான் இருக்கும்.
3000 காலி பணியிடங்கள் இருக்கிறது ஆஸ் பர் ஜிஓ. அதன் பிறகு ரிவைஸ்டு ஒரு ஜிஓ போட்டாங்க. ரிவைஸ்டு ஒரு ஜிஓ போட்டு அந்த ஜிஓல ஆட்களை திருப்பி குறைச்சாங்க. திருப்பி 4400 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கெட்டை சரண்டர் பண்ணியாச்சு. சரண்டர் பண்ணதெல்லாம் போக இன்றைக்கு அப்சல்யூட்டா இருக்கக்கூடிய வேக்கெட் 1500 பேர் இல்லாமல் வேலையே செய்ய முடியாது ஆஸ் பர் ஜிஓ. ஆனால் அந்த பிஆர்டிசிகள் செய்யக்கூடிய பணிகளின் சுமைகள் உங்ககிட்ட சொல்லு. முதல்ல 1 முதல் 8 வரைக்கும் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு 2001 ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பிரிகேஜி டு 12th ஆகிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு கண்டிஷன். அத்தனை துறைகளையும் பார்த்துக் கொண்டு ஆசிரியர் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் என்று நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். ஆனால் படித்து பட்டதாரி ஆகி உண்ணாவிரதம் இருந்து பணிக்கு வருகிறேன் என்று கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக பரீட்சை எழுதிட்டு மார்க் கையில வச்சுக்கிட்டு ஒரு டீச்சர் எனக்கு கால் பண்றாங்க, எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு, இனிமே எனக்கு படிக்கவே முடியாது, நான் எப்படி இது போன்ற வேதனை வேற யாரும் இருக்க முடியுமா? இது போன்ற ஒரு வேதனை வேற யாரும் அனுபவிக்க முடியுமா? படிச்சாச்சு, படிச்சு பட்டதாரி ஆயிடுச்சு, ஆசிரியர் என்று உருவாக்கியாச்சு. ஆனால் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பது நியதி. ஏன்னா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, தோல்வியடைந்து இருந்தா கூட பரவாயில்ல, பாஸும் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன சிக்கல் உண்மையில எனக்கு தெரியல. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏன் தடைபடுகிறது எங்களுக்கு சத்தியமா எனக்கு புரியல. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், டெய்லி 1000 சர்க்குலர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சர்க்குலர் எழுத கூப்பிடுவாங்க, போவோம். ஆனால் உங்களுக்கு என்ன தடை என்று எனக்கு புரியவே கிடையாது. ஃபண்ட் இருக்கு, வேகன்சி இருக்கு, நீடும் இருக்கு, நாங்க கஷ்டப்படுறோம், துறையை வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு, வேலை பாதிக்கிறது, 3 நாள் செய்ய வேண்டிய வேலையை 5 நாள் செய்ய வேண்டி இருக்கு. இது எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க கேட்டோம், எங்களுடைய டைரக்டர் மேடத்துக்கிட்ட கேட்டோம், எஸ்பிடி மேடத்துக்கிட்ட, என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை, என்னதான் பிரச்சனை? அவங்க எழுதி இருக்காங்க, நீங்க பிஆர்டி நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க நோட்டிபிகேஷன்ல, சரியா நீங்க வந்து சொல்லிதான் நீங்க எக்ஸாம் எழுதி வைக்கிறீங்க. அவங்க நம்பி எழுதிட்டாங்க. அவங்க வேலைகளை கேட்கறாங்க, என்ன வேலை கேட்கறாங்க? அவங்கள எல்லா வேலை முடிஞ்சிருச்சு, தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிட்டாங்க, டிஆர்பியில பாஸ் பண்ணிட்டாங்க, என்ன பிரச்சனை என்று கேட்டால் அதற்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. என்னதான் பிரச்சனை அவங்களை போடுறதுக்கு? எங்களை கூட சாவடிக்கலான்னு பாக்குறீங்களா? 3000 பேரை கூட வந்துச்சு, இன்னும் ஒரு 2 வருஷம் ஓட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படியே தான் கேட்டோம். அவங்க சிரிச்சுக்கிட்டே என்னன்றாங்க, அவங்க டீமும் வந்தாங்க, அவங்க சங்கத்துல இருந்து வந்தாங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி சார் பேசிட்டு இருக்கோம், நாங்கள் எதனா முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் என்னை ஆலோசனை கேட்டார்கள், என்ன செய்கிறது அப்படின்னு. நான் உங்ககிட்ட சொன்னது, போராட்டம் பண்ணது தப்பு கிடையாது, வழக்குக்கு போயிடாதீங்கன்னு சொன்னேன். வழக்குக்கு போயிடாதீங்க, வழக்குக்கு போனா நான் அரசுல இருக்கிறேன், அரசுடைய ரகசியத்தை நான் சொல்றேன் ஓப்பனா, என்னைக்குமே வழக்குக்கு போனா ஜவு மாதிரி இருக்கும். இப்ப நான் ஒரு அதிகாரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், ஃபைல் என் கையில வருது, டிவிஷன் பெஞ்சோ சிங்கிள் பெஞ்சோ ஒரு டைரக்ஷன் கொடுத்து அனுப்புது. நான் என்ன பண்ணுவேன்? ஏமா உங்களுக்கு சங்கம் இருக்கு, நீங்க போராடுறீங்க, உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்க வழக்குக்கு போயிட்டு எங்களை வந்து நீங்க என்ன பண்றீங்க, கண்டெம்ட் போட்டு கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க. அப்படியே ஒரு ஈகோ வருது. அப்ப ஈகோ வரும் பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் பைலத்துக்கு ஓரமா வச்சிடறாங்க. நம்மால் என்ன பண்றான், இப்படி ஒற்றுமையா இருந்து போராடி ஒரு அமைச்சருடையோ ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரியோ நேர்மையாக மனு கொடுத்தாலே 90% காரியம் சக்சஸ் ஆயிடும். என்னால பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல கலந்து கொள்ளக்கூடிய 3000-4000 போராட்டத்தில் இது ஒண்ணு. அவ்வளவு போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன்.